வணக்கம். பாலமுருகன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தேசிய கட்சியாக மாறிவிட்டதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய என்டிகேன்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சிகள் எல்லாருமே பைத்திலையும் வாயிலையும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 14 வருடமா இங்க கட்சிங்கிற பேர்ல ஒரு வாட்ஸ்அப் கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட கும்பல் தானும் வளரல, அடுத்தவங்க வளர்வதையும் பார்த்து பொறுக்க முடியாம குய்யோ முய்யோன்னு காட்டு கூச்சல் போட்டு கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. இதுல இந்த காட்டு கூச்சலுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய RSS அஜெண்டா தான் முக்கியமான விஷயம். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டுல ஜாதி ஒழிப்பு அதுதான் முக்கியமான மூல காரணமா வச்சு அமைப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள். அதாவது வாக்கு அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக அவர்களுடைய நிலைப்பாடு கொள்கை என்பது ஜாதி ஒழிப்பு. அதில் அண்ணலின் வழி, அண்ணல் அம்பேத்கர் வழிகாட்டியிருக்கக்கூடிய அந்த நெறிமுறைகளின் அடிப்படையில இந்தியாவில் ஜாதியை ஒழிப்பதற்கான ஜனநாயக பூர்வமான கட்டமைப்பை செய்வதில் அவங்க ஒரு துவக்க நிலையில இருந்து அதன் பிறகு அவங்க அரசியல் நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க. அப்போ அவர்கள் மீது குத்தப்பட்டிருக்கக்கூடிய பறையன் கட்சி, பல்லன் கட்சி என்கிற தாழ்த்தப்பட்டோருடைய கட்சி முத்திரையை உடைத்தெறிந்து விட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது அனைவருக்குமான கட்சி என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தோற்ற நிலையை உருவாக்குவதை யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியை கண்டு பொசுங்கி போன இந்த சீமான் கும்பலுக்கு பாத்தீங்கல்ல, உடனே எப்படி கர்நாடகத்துல போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓபன் பண்ணி தமிழ்நாட்டுக்கு எதிராக மாறிட்டாருன்னு சொல்லி ஒப்பாரி வச்சு ஊழையிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதை போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக விசிக முடிவு செய்ய முடியும். அந்த மாநிலத்தினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு அவர்கள் முடிவெடுப்பாங்க. அதுதாங்க விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க. அது முரண்பாடா இருந்தால் கூட அது பிரச்சனை அல்ல. அடிப்படையில தான் அங்க கர்நாடகால விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓபன் பண்ணின உடனே பிரஸ் மீட்ல கேள்வி கேட்கிறாங்க. அதுல திருமா அவர்கள் மிக தெளிவான தனது கருத்தின் நிலைப்பாட்டை, கொள்கை நிலைப்பாட்டை மிக தெளிவாக முன்னிலைப்படுத்துகிறார். செய்தியாளர் கேட்கக்கூடிய அந்த கேள்வி என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, காவேரி நதிநீர் பிரச்சனை உங்களுக்கு வரும்போது அந்த காவேரி நதிநீர் பிரச்சனைக்கு உங்களுடைய தீர்வு நிலை என்ன அப்படின்னு கேட்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அமைப்பு தண்ணீர் வேண்டும் என்று போராடுகின்ற அதே சூழ்நிலையில கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்களுக்கான தண்ணீர் தேவைகளுக்காக போராடுவார்கள். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை போதும், உடனே இங்க இருக்கக்கூடிய அத்தனை பயிர்களுமே கூக்குரல் இட்டு கொந்தளிப்பு போட்டுக்கிட்டு பார்த்து பாருங்க திருமா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஓலா வண்டியை உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இவர்கள் பேசக்கூடிய இந்த பேச்சுக்கள் அனைத்துமே இவர்கள் தமிழர்களுக்கான நலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக போராடவே கிடையாது. மக்களை திசை திருப்பும் வேலை இருக்கு பாத்தீங்களா, அதை செய்வதற்காகவே தமிழ்நாட்டில் ஒரு கட்சி நிலைப்பாடு, ஒரு கட்சி என்கிற தோற்றத்தில் ஒரு RSS அடிவரடி ஒரு புல்லுருவியை கொண்டுட்டு வந்து இங்கே பிஜேபியின் பினாமியாக செயல்படக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சி மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் தமிழர் நலனுக்காக, திராவிடர் நலனுக்காக யார் யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களை ஒழித்து கட்டுவதற்கான வேலையை இந்த புல்லுருவிகள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில தான் இவனுங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த தண்ணி பிரச்சனை அப்படிங்கும் போது இந்த தேசியம் அப்படிங்கிற அணுகுமுறையில இந்த சீமானே எவ்வளவு கேவலமா இந்த ரங்கராஜ் பாண்டே கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்ச பழைய வீடியோக்கெல்லாம் நமக்கு இருக்கு. அதை பார்த்து ஊரே காரி துப்புது. அதுல அவர் எலி மிக தெளிவாக சொல்லியிருப்பாரு, கச்சத்தீவை நீ எப்படி மீட்ப, காவேரி நதிநீர் பிரச்சனையை எப்படி நீ தீர்ப்ப, இங்க இருக்கக்கூடிய தேசிய பிரச்சனைகள்லாம் எப்படி மாநில உரிமை பேசக்கூடிய நீ தீர்ப்பேன்னு சொல்லும் போது நல்ல பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சீமான் இங்க வந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட
சில்லறைகளை விட்டுக்கிட்டு ரொம்ப ஜாஸ்தியா எப்படி பிசிகா ஒரு மாநில கட்சி ஒரு தேசிய கட்சியாக மாற்றம் அடையும் போது தமிழர் நலன்களை காட்டி கொடுத்து விட்டதுன்னு சொல்லி இங்க ஓலையிட்டு இருக்காங்க. மிக தெளிவான அணுகுமுறைன்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, தண்ணீர் பிரச்சனையை இங்கே நூற்றாண்டு காலமாக இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு என்பது ஒரு நிலையை எட்டிவிட்ட ஒன்று. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, காவேரி மேலாண்மை வாரியம். அந்த வாரியம் அமைக்கணும்னு சொல்லி தமிழர்களுடைய மிகப்பெரிய போராட்டமாக இருந்து இந்த ஜெயலலிதா பீரியட்ல அந்த வாரியம்ங்கிறத பள்ளி இல்லாத ஆணையமாக மாற்றியது இந்த மோடி. அது என்னவா மாத்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆணையமா மாத்தி விட்டுச்சு. சரி, ஓகே, கிடைக்கிற வரைக்கும் நமக்கு பலன் நலன்கிற அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டோம். அதன் அடிப்படையில் அந்த ஆணையம் உச்ச நீதிமன்றம் வந்துட்டு வழிகாட்டுதலின் அடிப்படையில் அந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆணையத்தின் தலைவராக பிரதமராக இருக்கிறார் அவர்தான். அப்போ இரு மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய நதிநீர் பிரச்சனையில ஏதாவது ஒரு கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டா அதை உடனே எங்கே போய் தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்றத்தில் போய் தீர்த்து கொள்ள வேண்டும். உச்ச நீதிமன்றம் யாருக்கு அறிவுரை வழங்கும்னு கேட்டா பிரதமருக்கு வழங்கும். அறிவுரை இல்லை, அது ஆணை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவனுங்க வந்துகிட்டு என்னமோ பிரச்சனையவே வந்துகிட்டு இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான் உள்ள பூந்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி இது நாள் வரைக்கும் தண்ணி பிரச்சனையை ஃபுல்லா தீர்த்தவங்க மாதிரி பேசிட்டு இருக்கிறது ஒன்னா நம்பர் ஒளி சத்தனம். இங்க வந்து வருடத்துக்கு ஒரு முறை அங்க மேலாண்மை வாரியம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில கர்நாடகம் தமிழகத்துக்கு தண்ணீரை திறந்து விட வேண்டும் இத்தனை டிஎம்சின்னு சொல்லிட்டு அதை அவங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணலைன்னா நம்ம கம்ப்ளைண்ட்டை கொண்டுட்டு போய் உச்சநீதிமன்றத்தில் தான் வைக்கணும். மாறாக குறுக்கு சால் ஓட்டக்கூடிய ஒரு கேடுகட்ட வேலை எதுன்னு கேட்டீங்கன்னா, போய் இவன்ட்ட பேச்சுவார்த்தையின் மூலமா தீர்வு கொள்ளலாம் சொல்லிட்டு எவன் கிளம்புறானோ அவன் அத்தனை பேருமே ஆர்எஸ்எஸ்க்கு வேலை பார்க்கறாங்கிறது தான் அர்த்தம். அதனால மிக தெளிவாக இருக்கக்கூடிய இந்த அணுகுமுறையை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு போய் விடக்கூடிய இந்த ஒழுசத்தனமான வேலையை எங்கெல்லாம் நமக்கு சிறிய காரணங்கள் கிடைக்கிறதோ அதை வைத்து மிகப்பெரிய பூதாகரமான விளையாட்டை செய்வார்கள் இந்த ஆர்எஸ்எஸ் அடிவரடிகள் நாம் தமிழர் கும்பலை சேர்ந்த இந்த இரண்டாம் கட்ட என்ன சொல்றது தலைவர்கள்லாம் சொல்ல முடியாது. இரண்டாம் கட்ட ஒரு கடைநிலை வேலை செய்யக்கூடிய இந்த கேடு கட்டவங்க இதுல இவனு கேட்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியாக மாறிவிட்டார், அதனால தமிழர்களை காட்டி கொடுத்தாருன்னு சொல்றீங்களே, இந்த நிலைப்பாடை உங்களுக்கு நம்ம வச்சு பார்த்தோம்னா நீங்க முதல்ல இந்தியாவுக்குள்ள வாழவே முடியாது. உங்களுடைய கொள்கை என்ன? நாம் தமிழர் கட்சியுடைய அடிப்படை கொள்கை என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, ஈழத்தை மீட்டு தருவது அப்படின்னு சொல்லி, ஈழத்தை மீட்டு தருவதற்கு முன்னால் அங்கே ஆயுதம் ஏந்தி போராடிய அந்த பிரபாகரனை ஒழித்து கட்டியது உலக அளவில் இருக்கக்கூடிய 27 நாடுகள் இன்க்ளூடிங் இந்தியாவும் சேர்த்து. அப்படின்னா 27 நாடுகள்ல இன்னைக்கு போருக்கு பிறகு ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருமே தனது வாழ்வாதாரத்திற்காக ஒரு ஏதிலிகளாய் ஒரு அகதிகளாய் 27 நாடுகளுக்கு தான் பயணம் செய்து அங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்றைக்கு நிலைநிறுத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா என்னுடைய தாய்நாட்டை பறித்த என தாய்நாடு உருவாவதை அழித்த இந்த 27 நாடுகளுக்கு முதல்ல இந்த தமிழ் சொந்தங்கள் போவதற்கான அந்த அடிப்படை உரிமைகள் இருக்கா? அது முதல்ல ரைட்ஸ் நம்ம பேச முடியுமா? இவன் எப்படி இங்க கர்நாடகத்துல விசிக கட்சி தொடங்கலாம் அப்படின்னு வாய்களையே பேசுறானே. இவன் 27 நாடுகள் இருக்கிறவன் தான் அங்க இருக்கக்கூடிய தமிழ் ஈழத்தை அழிச்சது. குறிப்பா இந்தியா தான் முழுமையாக அழிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் இந்த பார்ப்பன ஆரிய கும்பல்கள் தான் செஞ்சுச்சு. அப்போ இவன் முதல்ல பொட்டி சட்டி எல்லாம் காட்டிட்டு முதல்ல இலங்கைக்கு போயிருக்கணும். இந்தியாவிலேயே இவங்க முதல்ல இருக்கக்கூடாது. அப்போ இங்க உட்கார்ந்துக்கிட்டு வாய்க்கு வக்கனையா என்ன வேணா பேசி திசை திருப்பி விடக்கூடிய கேடுகட்ட வேலையை மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சீமானிச கும்பலுக்கு பாத்தீங்கல்ல, இவர்கள் அனைவருமே தமிழர்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையை இவங்க செய்யவே கிடையாது. மாற்றாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எலெக்ஷன்ல இன்னொரு ஜூன் 4ஆம் தேதி இப்ப 2ஆம் கட்ட தேர்தல் நடந்துட்டு இருக்கும் போது மிகப்பெரிய மோசமான வார்த்தைகளை தேர்தல் பிரச்சாரத்துல இந்த மோடி அவுத்து விடும் போது அது மக்கள்கிட்ட காட்டு தீயாய் பரவி இருக்கும் போது இந்த விஷயத்தையுமே நியூட்ரலைஸ் பண்ணணும், இதை மடைமாற்றம் பண்ணிவிடணும், திசை திருப்பி விடணுங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த இடத்தில் பிசிகாவை கையில் எடுப்பதன் மூலமாக அவர்களையும் அவமானப்படுத்தி விடலாம். இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்பு மோடி பேசிய அந்த மோசமான முஸ்லிம் பேச்சை எதிர்த்து நாம மடைமாற்றம் பண்ணுவதன் மூலமாக ஒரு கல்லில் 4-5 மாங்காய்களை அடிக்க
செய்யக்கூடிய வேலையை தெளிவாக செய்வதற்கு இந்த புல்லுருவி கூட்டங்கள் அனைத்தும் கங்கணம் கட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்க போனோம்னா ஒரு மாநிலத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த மாநில கட்சியானது ஒரு தேசிய கட்சியாக மாற்றம் அடையும் போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான அஜெண்டாங்கிறது ஜாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. அந்த இடத்துல எந்த இடத்துக்கு அவங்க கட்சியை, எந்த மாநிலத்துக்கு அந்த கட்சியை கொண்டு போனாலும் அந்த கொள்கையில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா எல்லா இடத்திலும் ஊடுருவி புறையோடி போய் கிடப்பது பார்ப்பனியம் வழங்கிய ஜாதி நிலைப்பாடு, அந்த படிநிலை, அந்த கட்டமைப்பு. அதை ஒழிப்பதுதான் மிகப்பெரிய அடிப்படை நாதம். மற்றபடி அந்தந்த மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மூல பிரச்சனைன்னு சொல்லி கொண்டுட்டு வந்து விட்டு மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்துகிட்டு பொத்தாம் பொதுவா பேசுறது சுத்த காவாலித்தனம். அந்த காவாலித்தனத்தை தெளிவாக இங்கே செய்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கும்பல். ஆரம்பிக்கலாம்.